அனைவருக்கும் வணக்கம். இம்மார்டல் ரூலர் யார் என்ற கேள்விக்கு விடை தேடி நாங்கள் சென்றபொழுது திரட்டிய ஆதாரங்கள் அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து உங்களுக்கு கொடுக்கின்றோம். இம்மார்டல் ரூலர் என்பவர் போகரின் தலைமையிலான குழுவில் பயணம் செய்கின்றார். இந்த உலக மாற்றத்திற்கு வித்திடுகின்ற ஒரு கருவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் எல்லாம் புது யுகம் படைக்க நிகழ்த்துகின்ற நிகழ்வுகள்தான் இவை அனைத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோரக்கர், போகர், புலிப்பாணி, கருவூரார், கொங்கணவர் போன்ற சித்தர்களை உள்ளடக்கிய போகரின் தலைமையிலான இந்த குழு இந்த உலகத்தில் உள்ள மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது சித்தர்களின் வேலை, சித்தர்களின் செயல்கள். மாறாக ஒரு சாதாரண மனிதன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மாற்றங்களும் நிகழ்த்திவிட முடியாது என்பதை அனைவராலும் ஒத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஏதோ ஒரு அற்புத சக்தியை பெற்ற மனிதர்கள் மட்டும் இந்த செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். கடந்த 2016 நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அபரிதமாக இருக்கும். ஒரு புரட்சி வெடிச்சு இருக்கும். இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். எல்லாமே அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் இயற்கையினால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி மனிதர்களுடைய போராட்டங்களும் அதிகமாக இருந்திருக்கும். இதுதான் நிகழ்ந்திருக்கும். இதனுடைய ஊடே மெல்ல மெல்ல மாற்றங்களை உண்டாக்கி அவர்கள் நமக்கு இட்டிருக்கிறார்கள். கொரோனா, உலக அழிவுகள் இவையற்றையெல்லாம் நிகழ்த்தியது சித்தர் பெருமக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நாம் ஏற்பட்டுகின்ற அழிவுகளெல்லாம் அந்த அழிவுகளிலிருந்து நம்மளுடைய இம்மார்டல் ரூலர் தன்னை உணர்ந்து கொண்டு சுயமாக ஒரு நல்ல நிலையை எட்டியிருந்து இந்த உலகத்தை இனிவரும் இந்த உலகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வழிவகுக்க கூடும். இதுதான் நாம் எதிர்பார்க்கின்றது. இதுவரையிலும் நிறைய அழிவுகளை பார்த்தோம், நிறைய இயற்கை சீற்றங்களை பார்த்தோம், எல்லாமே பார்த்தாச்சு. நோய் நொடிகள் எல்லாமே பார்த்தாச்சு. இனிவரும் காலங்கள் சுபிட்சமான காலங்களாக மாறக்கூடும். அந்த மாற்றங்களை இம்மார்டல் ரூலர் தலைமையிலான இந்த மனித குழுக்கள் மாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்முடைய தான் இருக்கிறாங்க, நம்மளோடைய பழகிறாங்க, அன்றாட வேலைகளை செய்கிறாங்க. இந்த உலகத்தில் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு எண்ணலாம் மாட்டாங்க. மாறாக
அவர்களையெல்லாம் இயக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்களாக இருப்பார்கள். சீஃப் மினிஸ்டரையும் பிரைம் மினிஸ்டருடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய சக்தியை மிக்கவர்களாக நமது இம்மார்டல் ரூலர் இருப்பார். அத்தகைய சக்தியை பெற்று இருப்பார் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். இனிவரும் காலங்கள் இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையிலும் உலகத்தை பொறுத்தவரையிலும் எல்லா துன்பங்களும் இனி போய் இனிய அந்த யுகங்கள் மிளிரப்போகின்றது. இது கண்டிப்பாக மிளிரும். இதற்கு இந்த புது யுகத்திற்கான வித்திடுதலை இம்மார்டல் ரூலர் இனி செய்வார். கடந்த காலங்களில் இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இம்மார்டல் ரூலருடைய அந்த செயல்களால் விளைந்தது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இனிவரும் காலங்களில் அவர் தன்னைத்தானே உணர்ந்து இந்த உலகத்தை நல்ல செயல்களுக்கு மட்டும் வித்திடுவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இனிவரும் காலங்களில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நெகட்டிவ் இனிமேல்ட்டு அதிகமாக இருக்காது, இருக்கவும் விட முடியாது. அதனால் இனிவரும் காலங்களில் சுபிட்சமாக இருங்க. இந்த செயல்களெல்லாம் இங்கே இன்றைக்கு இது கோரக்கருடைய ஜீவசமாதி. இந்த கோரக்கருடைய ஜீவசமாதியிலிருந்து போகருடைய தலைமையிலான கோரக்கருடைய செயல் வடிவங்கள்லேருந்து நாங்கள் இந்த உலகத்தில் இயக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு குழுவினால், இந்த சித்தர் குழுக்களால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இரகசிய செயல்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவங்கெல்லாம் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சு கொள்ளணும். இறைவனின் அனுகிரகத்தால் தமிழர்களுடைய இந்த சித்தர்களுடைய எல்லா இரகசிய கலைகளாலும் இந்த உலகம் ஆட்கொள்ளப்பட்டு மாற்றுதலுக்கு உண்டாகி கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இனிவரும் காலங்கள் நமக்கு எல்லாம் சுகமாக இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். இம்மார்டல் ரூலர் நீங்கள் எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நிகழ்த்திட்டு இருக்கார். நிறைய சோல்ஜர்ஸ் எடுத்துருக்காங்களா, மக்களெல்லாம் இடம் விட்டு இடம் பெயர்ந்துருக்கிறாங்களா, நீர்நிலைகளால் அழிவுகளெல்லாம் வந்துச்சா, பெருக்கெடுத்து ஓடிச்சா, நிலங்களெல்லாம் நீர்னால் அழிவு ஏற்பட்டுச்சா, எல்லாம் எதனால்? ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுறதுனால மண் சரிவுகள் ஏற்பட்டது இருக்குது. இதெல்லாம் நீரினால் அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. நெருப்பினால் நிறைய ஃபயர் ஆக்சிடெண்ட் அது இதுன்ட்டு ஏகப்பட்டது நிகழ்ந்துருக்குது. எரிமலையெல்லாம் இடிச்சிருக்குது. காற்றினால் நிறைய பாதிப்புகள், புயல்கள்னால நிறைய பாதிப்புகள், நிறைய சைக்ளோன் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். இந்த பஞ்சபூதங்களை இயக்குபவர்கள் சித்தர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சித்தர்களுடைய டீம் இயக்கிக்கிட்டு இருக்கு. சாதாரண ஒரு மனிதன் இங்கே எல்லாமே இயக்க முடியாது. சித்தர்களுடைய டீம் தான் செயல்படுது. இம்மார்டல் ரூலர் என்பவர் சித்தர்களாக இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார். அல்லது போகர் பெருமான் இம்மார்டல் ரூலர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போகர் பெருமானே இம்மார்டல் ரூலர். போகர் பெருமானின் இறை அவதாரமாக, அதாவது இறை கடவுளாக முருகப்பெருமான் யுகம் மலர்ந்து இந்த உலகம் செழிப்படையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இது அனைத்தும் போகர் பெருமானின் திருவிளையாடல்கள். போகர் பெருமான் நிகழ்த்திய
அற்புத செயல்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து போகர் யுகம் பிறக்க போகர் இம்மார்டல் ரூலராக இந்த பூவுலகத்தில் அவதரிக்க கூடிய அவதரித்து செயல்பாட்டுக்கு, அதாவது இந்த உலகத்தில் அவதரித்தாரோ இல்லையோ அவர் மூலமாக நிகழ்வுகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த செயல்கள் மூலமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இதெல்லாத்துக்கும் காரணம் போகருடைய டீம். அந்த டீம் ஒர்க் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் இனிவரும் காலங்களில் அழிவுகள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. இனிவரும் காலங்களில் எல்லாம் நல்ல சத்திய யுகம் பிறந்து விட்டது. அதனால் இனிவரும் காலங்கள் சுபிட்சமான மகிழ்ச்சியான காலங்களாக மாறும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். ஆக இம்மார்டல் ரூலர் என்பவர் இங்கு போகர் பெருமானே அன்றி அல்லது போகர் பெருமான் தான் இம்மார்டல் ரூலராக அவதரிக்கப் போகின்றார் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.